இந்த 78வது அமர்வு இதனுடைய பாடுபொருள் 1876 இருந்து 1900 வரை. இதை நமக்கு வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கும் அம்மையார் முனைவர் தா. கஜலட்சுமி, உதவி பேராசிரியர் தமிழ்துறை, துவாரகதாஸ் கோவர்தன் தாஸ் வைணவ கல்லூரி, அரும்பாக்கம், சென்னை. அம்மையார் 2வது நிகழ்வாக வருகிறார். முதல் நிகழ்வு ஆபத் பாண்டவராக வந்து உரையை வழங்கினார். இப்போது நமக்கு 2வது நிகழ்விற்கு வருகிறார். அம்மையாரை பற்றி சொல்ல வேண்டுமானால், நல்ல சிந்தனை, மாணவர்கள் எப்போதும் முன்னேற வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பார். அந்த அடிப்படையில் மிக அற்புதமாக பணியாற்றி வரும் அம்மையார் அவர்களை சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்து இந்திய சாதனை புத்தக நிறுவனமும் வருக வருக என வரவேற்கிறோம். அம்மா, வாருங்கள். இந்த 78வது நிகழ்வு சென்னை செந்தமிழ் மன்றத்திற்கு 309வது நிகழ்வாக தொடர்கிறது. இந்த 309வது அமர்வு என்பதனால் நாம அந்த திருக்குறளை கொண்டு தொடங்குகிறோம். ரொம்ப அற்புதமான செய்தியை காட்டுகிறது. இந்த உலகம் படைக்கப்பட்டது யாருக்காக? நமக்காக தான். இன்னும் ஒரு படி மேல போனா, எனக்கானதே இந்த உலகம் என்று ஒவ்வொருவரும் கருத வேண்டும். அப்படி இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் நமக்காக வந்து எய்தும். எப்போது? ரொம்ப அழகாக திருவள்ளுவர் சொல்லுகிறார். மனதில் நினைத்த நன்மைகள் எல்லாம் மொத்தம் அப்படியே வந்து சேரும், மனத்தாலும் ஒருவனுக்கு சினம் கொள்ளாது இருக்கும்போது. எப்போ வந்து சேருமா? கோபத்தை வெளிப்படுத்தி தான் ஆக வேண்டும் என்பதில்லை. மனதால் கூட கோபம் கொள்ளக்கூடாது. அதை ரொம்ப அழகாக காட்டுகிறார் 309வது திருக்குறள். உள்ளிய எல்லாம் உடனெய்தும், உள்ளிய எல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியன. ரொம்ப அழகான செய்தியை இந்த திருக்குறள் நமக்கு எடுத்து கூறியிருக்கிறது. இந்த திருக்குறளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொண்டு மீண்டும் அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து வரவேற்று இந்த நிகழ்வை அம்மையார் முனைவர் தா. கஜலட்சுமி அம்மையாரிடம் ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல கணபதியும் வேண்டி இந்நிகழ்வினை மிக சிறப்பாக, அதாவது சென்னை செந்தமிழ் மன்றம் அனைத்து இந்திய உலக சாதனை புத்தக நிறுவனத்துடன் சேர்ந்து உலக சாதனை முயற்சியாக நிகழ்த்தும் பன்னாட்டு கருத்தரங்கம், 50 காப்பியங்களில் முடிசூடா மன்னனாக விளங்கக்கூடிய சீவக சிந்தாமணியை பலவித சிரமங்களுக்கிடையே மிக்க முயற்சியுடன், முயற்சி ஒன்றே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு மிக சிறப்பாக நடத்தி வரும் முனைவர் ரமேஷ் ஐயா அவர்களுக்கு முதற்கண் உங்கள் சார்பிலும் என் மனதார வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றிக்கு காரணம், இதேபோல் அவர் முயற்சி செய்யவில்லை என்றால் எங்களுக்கான வாய்ப்பு கிடைப்பது, எனக்கான வாய்ப்பு, மன்னிக்கவும், நான் பன்மையில் கூறிவிட்டேன், எனக்கான வாய்ப்பு கிடைப்பது என்பது மிக அரிது. ஆதலால் அவருடைய முயற்சி, அவருடைய துன்பம் எங்களுக்கு சுகம், எனக்கு சுகம். அதனால் அவருக்கு நன்றியையும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரடியாக நான் பாடலுக்கு சென்று விடுகின்றேன். நேரமின்மை காரணமாக இறுதியில் அவசரமாக செல்ல வேண்டி இருக்கும் என்பதால்
இங்க வந்திருக்கும் பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எப்பொழுதும் கூறுவது போல, நான் சொல்லப்போகும் இந்த பாடலில் 1876வது பாடலிலிருந்து 1900 பாடல் வரை என்னுடைய பாடலினுடைய குறிப்பு. இதில் ஏதேனும் தவறுகளோ அல்லது அந்த உரைக்கு மீறிய உரை ஏதேனும் இருப்பின் அதை தாங்கள் குறித்து கொண்டு எனக்கு தெரிவித்தால் நலம் பயக்கும், திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும். அதனால்தான் இதை கூறுகின்றேன். இப்பொழுது நேரடியாக நான் பாடலுக்குள் செல்கின்றேன். கனக மாலையார் இளம்பகத்தில் 1876வது பாடல். அப்பாடலில் முதல் பாடலே அரச உரிமையை மீண்டும் பெறுதல் வேண்டும். அதாவது சீவகனுடைய தன்மையை இங்கே ஆசிரியர் பதிய வைக்கிறார். இதனால் வரை தன்னுடைய நிலையில் இருந்து சற்று தெரியாத நிலையில் இருந்த சீவகனுக்கு இப்பொழுது அதனுடைய உண்மைத்தன்மை விளங்கியது போல ஆன இப்பாடல். அந்த பாடல் வரியை நாம் கூர்ந்து நோக்கும் பொழுது திருத்தக்க தேவனுடைய உழைவில் தன்மையோ அல்லது ஆளுமை தன்மையோ அல்லது இவ்வுலகில் வாழ்கின்ற அரசு உரிமையை ஏற்றுக்கொள்கின்ற அல்லது ஒரு குடும்ப தலைவனுடைய அந்த செயல்பாடு எவ்வாறு இருத்தல் வேண்டும் என்ற அந்த சிந்தனை இங்கே பறக்க காணலாம். அந்த பாடலில் வரி, பட்டப்பழி வெள்ளி மலை மேற்பரத்தல் அஞ்சி தொட்டு விடுத்தேன் அவனை தூது பிற சொல்லி பட்டப்பழி காத்து புகழே பரப்பின் அல்லால் விட்டலர்ந்த கோதையவரால் விளைவது உண்டோ. இந்த கடைசி வரி, இந்த பொன் வரிகள்னு சொல்லுவாங்க, வைர வரிகள்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த பாடல்ல எனக்கு தோன்றிய வரியாக, அது பொன் வரியாக அல்லது வைர வரியாக, விட்டலர்ந்த கோதையவரால், அதாவது சீவகன் பல திருமணங்களை முடித்து விட்டான். இப்பொழுது அந்த சிந்தனை இருக்கிறதோ, அந்த நிலையில் இதை மகளிரை மணந்து கொண்டு போவதால் என்ன பயன் விளையும் என்பது, அதாவது முக்தி இலம்பகம் கூட சொல்லுவாங்க. முக்தி நிலையில் இந்த நிலையாமை உணர்த்தக்கூடிய ஒரு காப்பியம் சீவக சிந்தாமணின்னு சொல்வது போல இந்த வரி எனக்கு அவனுடைய அந்த நிலையாமை தன்மையை விளக்குவது போல இருக்கு. திருமணமே செய்து கொண்டு போயிருப்பதால் என்ன பயன் விளையுமோ. இப்போ அந்த கட்டியங்காரனிடம் சிறை செய்தான். கட்டியங்காரனும் தன்னுடைய நாட்டை கைப்பற்றி கொண்டிருக்கின்றான். அவனிடமிருந்து அந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும். அதான் பட்ட பழி வெள்ளிமலை மேற்பரத்தல், வெள்ளிமலையில் பரவதற்கு வெள்ளிமலையில் போல சிறந்து பறந்திருக்கின்ற அவனுடைய அந்த நாட்டினை தான் கைப்பற்றி கொண்டிருக்கின்ற அவனிடமிருந்து எப்படி அதை நாம் மீண்டும் பெறுவது, அதற்கான வழிமுறை என்ன, தன்னுடைய சொத்து பறிபோகிய நிலையில் ஒரு ஆண்மகன் என்னெல்லாம் செய்ய வேண்டும், எதனுடையெல்லாம் அவன் போராட வேண்டும் என்பதின் வழியாக இந்த பாடலை நோக்கலாம். அதான் நான் முதலில் கூறினேன், ஆளுமை தன்மை, ஒருவனுக்கு ஆளுமை தன்மை எவ்வாறு இருக்க வேண்டும், அவனுடைய உளவியல் எவ்வாறு மாற வேண்டும், தன்னுடைய நிலை, தன்னுடைய அந்த அரசு உரிமையை பெறுவதற்கு அவனுடைய முதற்கண் அவனுடைய உளவியல் எவ்வாறு இருத்தல் வேண்டும், ஒவ்வொரு மனிதனுடைய உளவியலும் இவ்வாறு இருத்தல் வேண்டும் என்பது போல இந்த பாடலை நாம் காணலாம். ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டும், மனநிலையில் மாற்றம் வேண்டும் என்பதாகவும் நாம் இந்த பாடலில் காணலாம். அதே போலதான் இந்த பாடல் அமைந்துள்ளது. அடுத்தது சீவகன் நினைவில், அவருடைய நினைவுல குணமாலை என்கின்ற அந்த பெண் தவித்துக் கொண்டிருக்கின்றாள். அந்த தவிப்பின் காரணமாக அவளுக்கு ஏற்பட்ட நிலை மறுபடியும் இங்கே திருத்தக்க தேவர் இந்த நூலில் பெண்ணுடைய மனநிலை எவ்வாறெல்லாம் இருக்கும் என்பதை ஒரு ஆணாக இருந்து கொண்டு அவர் இத்தனை அழகாக எழுத முடியுமா அப்படி என்று இந்த பாடலை கூர்ந்து படிக்கும் பொழுது அவருடைய அந்த கவிதையுடைய தன்மையை வியக்க தோன்றுகின்றது. அவர் எழுதிய அந்த பாடலை நாம் பார்க்க ஒவ்வொரு அடியும் நோக்கும் பொழுது இப்படியெல்லாம் பெண்களால் எழுத முடியாத அளவிற்கு அவருடைய மனநிலையை மிக அழகாக, தெளிவாக, தீர்க்கமாக எழுதியிருக்கின்றார். அல்லதுவும் எங்கை குணமாலை அவள் ஆற்றாள், அதாவது சீவனுடைய பிரிவிலிருந்து அவளால் தனித்திருக்க முடியாது, ஆற்ற மாட்டாள். செல்லுமதி நோக்கி பகலே சிறிய என்னும்
பல்கதிரை நோக்கி மதியை பெரிய எண்ணும் எள்ளியது காலையது என்பது அறிகில்லார். அதாவது மயக்க நிலையில் உள்ளார். எப்படிப்பட்ட மயக்கம்? திங்களை ஞாயிறு என்றும் ஞாயிற்றை திங்கள் என்றும் பகலிது இரவது என்றும் அறியாமல் திகைக்கின்றார். ஒரு காதல் மயக்கம் எப்படி இருக்கும் என்பதை மிக தெளிவாக திருத்தக்க தேவர் பதிவு செய்ததுதான் எனக்கு இங்கே மிக ஆழமாக இதை பதிவு செய்கின்றேன். ஒரு பிரிவு, அன்பின் பிரிவு எப்படியெல்லாம் இருக்கும்? பகல் என்பது எதுவும் தெரியாது, இரவு என்பது தெரியாது, திங்களா அல்லது இது ஞாயிறா என்று மயக்க நிலையில் இருக்கக்கூடிய அவருடைய தன்மை இங்கே பேசப்பட்டு உள்ளது. அடுத்து, அப்படி அவன் பிரிவை அவள் தாங்க முடியவில்லை என்று அவருடைய மனநிலை மட்டுமல்ல, ஒரு பெண்ணினுடைய மனநிலையை மட்டுமே கூறினால் அவள் ஏதோ சின்ன போக்குக்காக ஏதோ சொல்லிட்டு போயிட்டா, அதுக்கப்புறமா அவள் தன்னுடைய பழநிலை இருப்பா அப்படின்னு யாரும் நினைக்க கூடாது என்பதற்காக அடுத்த வரியை மிக அழகாக ஆசிரியர் இங்கே பதிவு செய்கின்றார். எப்படி என்றால், அழகை இழந்து வருந்தும் குணமாலை. முதல்ல அவளுடைய மனநிலையில், மன ஓட்டத்தில் மாறுபாடு காட்டிய அவர், அதன் பிறகு உடல் தோற்றத்திலும் மாற்றம் உண்டு, அவள் மாறிவிட்டாள் என்பதையும் மிக அழகாக பதிவு செய்து இருக்கின்றார் ஆசிரியர். எப்படிப்பட்டது? குணமாலை நிலத்திலே விழுந்து கிடக்கின்றாள். அவன் சீவகன் இல்லை என்ற அந்த நிலையை கேட்டவுடனே அவருடைய தோற்றத்தில் அப்படியே கீழே விழுந்துட்டான். அவருடைய மேகலை அணிகலன்கள் இருந்த இடையில் அணிந்திருந்த மேகலை கழன்று விட்டது, நீங்கி விட்டது. அப்பனா அவருடைய நிலை என்னவாச்சு? தோற்றத்துல மிக மெல்லியவளாக மாறிவிட்டாள். அவருடைய அழகிய புருவம், அழகிய வெண்ணிலா போன்ற முகம், அவருடைய மென்மையான தோல், மேனி அழகு முழுவதையும் இழந்து விட்டாள். அவள் நிலையை பார்த்தால் இருப்பாளோ விரைவில் இறப்பாளோ என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லையே என்ற நிலையில் ஆசிரியர் இங்கே எழுதியிருக்கின்றார். அப்பொழுது ஒரு பெண்மகனுடைய ஒரு கணவனோ ஒரு காதலனோ பிரிந்து விட்டால் அவருடைய தோற்றத்தில் என்னென்னலாம் மாற்றம் உண்டாகும். சங்க இலக்கியத்தில் நாம் பெரும்பாலும் இதை நாம் பார்த்து விடலாம். சங்க இலக்கியத்தில் இதே போல பல பாடல், எண்ணற்ற பாடல்கள் உள்ளது. ஆனால் இதை ஏன் இங்கே நான் பதிவு செய்கின்றேன்னா, திருத்தக்க தேவர் என்கின்ற அந்த பெருமகான் ஒரு பெண்ணினுடைய தோற்றத்தை எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை மிக தெளிவாக அவளை இங்கே பதிவு செய்திருக்கின்றார். அதுவும் பெண்களுக்கான அந்த அழகிய புருவம் உள்ளவள், வெண்ணிலா போன்று முகமுடையவள், மென்மையானவள். அப்படிப்பட்ட அவள் இவன் பிரிந்தால் இருக்க மாட்டாள் என்பதை மறைமுகமாக இருப்பாளோ இறப்பாளோ என்று ஆசிரியர் இங்கே பதிவு செய்திருக்கின்றார். அப்பொழுது அப்படியே விட்டுவிட்டு அவருடைய நிலை என்ன ஆகும் என்பதற்கு சங்க காலத்து முதல் கொண்டு இந்த ஆறுதல் கூறுவதற்கு சங்க காலத்தில் செவிலித்தாய் இல்லாட்டி தோழி, பாணன், பாடினி போன்றோர்கள் சுற்றி வருவார்கள். அதே மட்டும் இல்ல, அங்கே இந்த பறவைகள், தூதுக்கான பொருள்கள் போல சிலவற்றை நம்முடைய சங்க காலத்திலும் சிற்றிலக்கியத்திலும் பார்த்திருக்கின்றோம். அதே போல இங்கே அவளுக்கு குணமாலைக்கு கிளி ஆறுதல் கூறுகின்றது. கிளி கூறும் ஆறுதல், சீவகன் வந்து விடுவான், நீ கவலை கொள்ளாதே அப்படின்னு அந்த கிளி சொல்வது போல இங்க பேசுகின்ற தன்மை. இங்கே எனக்கு இங்க உணரக்கூடியது, திருத்தக்க தேவர் எத்தனை நூற்றாண்டுக்கு முன்பே இதையெல்லாம் பாடி வைத்திருக்கின்ற பொழுது, இப்போ இந்த காலத்துல, கலிகாலத்தில் இந்த கார்ட்டூன்ல ஒவ்வொரு மிருகங்களும் பேசுவது போல படங்கள் வருகின்றன. அப்போ அந்த காலத்திலே இந்த மாதிரி பறவைகள் எல்லாம் உண்மையாக பேசும், இது பிற்காலத்தில் உண்மையாகும், டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட், அதை இங்கே அவருடைய இந்த சொல்மொழி எனக்கு நினைவுபடுத்தியது. சீவகன் வந்து விடுவான், அந்த கிளி சொல்து, நாளை வரும் நையல் என, நாளை வந்து விடுவான், நீ கவலை கொள்ளாதே அப்படின்னு கிளி ஆறுதல் மொழி சொல்லுதான். அந்த ஆறுதல் மொழி கேட்ட பிறகு அவ
சற்று மகிழ்ச்சி அடைந்தாள். சொன்ன உடனே வந்துடுவானா அப்படின்னு மகிழ்ச்சி அடைந்தாள். நன்றென விரும்பி நையலன, அதாவது வந்துடுவான்னு சொன்ன நன்று, சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிய பிறகு உடனே அவளுக்கு நாளை என, நாள் அண்மையில் உள்ளதோ, நாளைக்குன்னு சொல்றியா, அது ரொம்ப நாள் ஆகுமோ? இயல்பா நாளைன்னா மறுநாள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்ப அவள் காதல் மயக்கத்தில் இருக்கின்றால், காதல் அவன் விலகி விடுவானோ என்கின்ற அந்த சோகத்தில் இருப்பதால நாளை என்பது நெடுநாள் நீண்ட நாள் ஆகுமோ அப்படின்னு யார்கிட்ட கேட்கிறாள்? கிளி கிட்ட கேட்கிறாளாம். அண்மையில் உள்ளதோ, ரொம்ப தூரமா இருக்கா, கிட்ட இருக்கா அப்படின்னு தன்னை மீறிய நிலையில தான் அதாவது ஒரு அரசிக்கு நாளைனா எப்பொழுது இருக்கும், எப்போ வரும் எல்லாமே தெரியும். ஆனால் ஒரு பெண்ணின் மனநிலை, இங்க அதுதான் மறுபடியும் நான் சொல்ல விரும்புவது. இந்த ஆசிரியர் இந்த 4 வழி பாலை நம்ம எளிதா கடந்தலாம். இது என்ன கிளி ஆதல் சொல்லுது, கிளி நாளைக்கு வரும் சொல்ல இவனா பைத்தியம் மாதிரி உளறா அப்படின்னு சாதாரணமா படிக்கும்போது தோணும். ஆனால் ஒரு கணவனை பிரிக்கின்ற நிலை இருக்கின்ற பெண்மகளுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவர் தோட்டத்துல என்னென்ன மாற்றம் இருக்கும், அந்த மனநிலையில எப்படி தன்னை அறியாமல் இந்த பித்து பிடித்தது போல இருக்கும் என்பதற்கு ஆசிரியர் இந்த பாடலை சொல்றாரு. அண்மையில் இருக்குதா, அருகில் இருக்குதா, என்ன மாதிரி பலவாறு அவர் கேட்பது போல துயர் நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டே இருக்கின்றது. அவருடைய பிரிவினுடைய இந்த 3 பாடல்ல மிக அழகாக ஆசிரியர் இந்த விளக்கி செல்றார். அடுத்து அந்த கனகமாலைக்கு முன்ன அந்த காந்தர்வ தத்தை, அவளுடைய எண்ணத்தை, இவன் பிரிந்து வந்த பிறகு அவளுடைய நிலை என்ன, அப்படியே மறந்து வந்துட்டானா, இல்ல அவளும் இவன் போயிட்டான் அப்படின்னு அவளும் மறந்து விட்டானா என்கின்ற நிலையில அந்த பாடலையும் இந்த கனகமாலையாருடைய பகுதியில ஆசிரியர் கவனமாக தெரிவிச்சிருக்காரு. அது அவரு விட்டுல மறந்தலை. ஏன்னா பிற்கால காப்பியத்தை படிப்பவர்கள் என்ன ஆச்சு, இந்த மாதிரி இதுல ஒரு இடர் இருக்கு, அத ஒரு குறை சொல்லிடுவாங்க. அதனால திருத்தக்க தேவர் மிக கவனமாக ஒவ்வொரு பாடலையும் அந்த தொட்டு காட்டுதல் ஒவ்வொன்றுத்தையும் அப்படியே தேர் இழுப்பது போல நேராக ஒன்றொன்றாக சொல்லி கொண்டு வருகின்றார். இங்கே காந்தர்வ தத்தை எண்ணத்தை நமக்கு பதிய வைக்கிறார். அப்ப இது எப்படின்னா, ஓலை எழுதுகின்ற முறை நம்ம சிலப்பதிகாரத்திலையும் பார்த்திருக்கோம். அந்த ஓலை எழுதுதல அதே மாதிரி மாதவி ஓலை எழுதிய முறை, அதே மாதிரி இங்க காந்தர்வ தத்தை அவளுக்கு ஓலை எழுதி அனுப்பிடுறாள். அந்த ஓலையினுடைய அந்த செய்தி ரொம்ப முக்கியம். நோக்கவே தளிர்ந்து, இங்கேயும் பெண்ணுடைய மனநிலை தான் ஆசிரியர் அழகாக பதிவு செய்கிறார். நோக்கவே தளித்து நோக்காது இமைப்பினும் நுணுகு நல்லார் பூங்கமழ் அமளி சேக்கும் புதுமனை வாழானார் தாம் நீப்பிலீர் நெஞ்சில் உள்ளார் ஆதலால் நினைத்து செல்லல் போக்குவல் பொழுது தாம் தம் பொன்னடி போற்றுகை என்றாள். பெண்களுடைய அந்த மனம் பார்த்தால் மனம் குளிர்ச்சி அடைந்தது. ஒருவனை பார்க்கும் பொழுது, தன்னுடைய நீண்ட நாள் பிரிந்த கணவனை பார்க்கும் பொழுதோ அல்லது காதலனை பார்க்கும் பொழுதோ அவருடைய மனசுல ஒரு குளிர்ச்சி உண்டாகும், மகிழ்ச்சி, சொல்ல முடியாத மகிழ்ச்சி. அப்படி அவங்கள பார்க்கலன்னா ஒரு நொடி பொழுது இமைத்தாலும் வாடிவிடும். அவங்க பார்க்காம அப்படி கண்ணை இமைத்து விட்டாலும் அந்த பெண்கள் முகம் வாடிவிடும். இது நம்ம திருக்குறளையும் சொல்லலாம். குறிப்பறிதல்ல மிக அழகாக 10 திருக்குறள்ல மிக அழகாக வள்ளுவர் பதிவு செஞ்சிருப்பார். மென்மையாக அவருடைய மனம் வாடிவிடும். பெண்களின் மனம் அப்படிப்பட்ட நிலையை உடையது. பார்க்கலனா துன்பமடைந்த பெண்கள் அப்படி இருப்பார்கள். அப்படி இருந்த அந்த பெண் காந்தர்வ தத்தை அவனுக்கு என்ன கடிதத்துல எழுதியிருக்கா, அது ரொம்ப முக்கியம். இங்க பார்க்கலனா துன்பம் அடைஞ்சிருவா, வாடி விடுவா, மென்மையானவள் அப்படிலாம் இருந்தவ சீவகன் ஏதோ ஒரு நல்ல நிலைக்காக, நல்லதற்காக தன்னை பிரிந்து செல்கின்றான் என்பதை உணர்ந்த பெண்மகள் எவ்வாறு செயல்பட வேண்டும், இதை நாம இன்றைய வாழ்விலோட பொருத்தி பார்க்கணும்னா, கணவன்மார்கள் ஏதோ ஒரு வேலையின் காரணமாக, நிமித்தன் காரணமாக வெளிநாடு செல்லும் பொழுது அந்த பெண்கள் எவ்வாறு அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்பதை இங்க நாம பொருத்தி பார்க்கலாம். அவர்கள் செல்வது எதற்காக? தங்கள் குடும்பத்திற்காக செல்கின்றார்கள். ஒரு கணவனை வெளிநாடு சென்று பிரிந்து இங்கே வாழ்கின்ற பெண்மகளுக்கு எல்லையற்ற துன்பம் இருக்கும்.
சமூகத்தின் காரணமாகவோ இல்லாட்டி பொருளாதாரத்தின் காரணமாகவோ நிறைய துன்பங்கள் இருக்கும். அதெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த துன்பத்தை கணவனுக்கு முழுமையாக காட்டாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்தி மாறி இங்க இருக்கு. அவர் எழுதியிருக்கா, தாங்கள் எனது நெஞ்சில் எப்போதும் நீங்காது இருக்கின்றீர்கள், ஆதலால் நான் வருந்தாது காலம் கழிக்கின்றேன், நீர் உம்மை பாதுகாத்துக் கொள்வீராக என்று காந்தருத்தத்தை அந்த ஓலையில எழுதியிருக்காராம். அதே மாதிரிதான் இங்க இருக்கின்ற பெண்களும் காப்பியத்தை நான் வாழ்விலோடு இணைத்து பார்க்கின்றேன். கணவன் நெடுந்தூரம் வேலை செய்திருக்கும் பொழுது இங்க இருக்கின்ற துன்பம் இருந்தாலும் நீங்க எப்பொழுதும் என் மனக்கண்ணில் இருக்கிறீங்க. நீங்க அதாவது இப்போதான் வீடியோ கால்லாம் அதிகமாகிடுச்சு, அதனால பார்த்து பேசிக்கலாம். என்ன இருந்தாலும் டெக்னாலஜியில பார்த்து பேசுனா அது முழுமையான மகிழ்ச்சி. நேர்ல பார்த்து பேசுற மகிழ்ச்சி இருக்காது. ஆனாலும் குடும்பத்திற்காக பல பெண்கள் பொறுத்து கொண்டு இருக்கின்றார்களே, அதை இந்த காந்தருத்தத்தினுடைய வாழ்க்கையை நான் பொருத்தி பார்க்கின்ற சூழலா நாம இருக்கிறோம். அந்த காலத்திலே ஒரு பெண்ணினுடைய அதாவது மனம் வலிமை கொண்ட பெண்கள் எவ்வாறு அனைத்தையும் எதிர்கொள்வார்கள் என்கின்ற வாழ்வியல் தத்துவத்தை இந்த பாடல்ல, வாழ்க்கையினுடைய முறையை 1880வது பாடல்ல அழகாக சொல்லியிருக்காரு. இதை சாதாரணமா படிச்சா அவருடைய எண்ணம் இதுதான், என்ன நீ நல்லா இரு, நான் இங்க நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி. இதை அப்படி பார்க்க கூடாது. ஒரு பெண்ணுடைய மனம் உளவியல் சார்பாக பார்க்கணும். அந்த உளவியல் சார்பாக தான் திருத்தக்க தேவர் நமக்கு இங்கே வடித்து கொடுத்திருக்கின்றார். அதே போல இக்காலத்து பெண்களும் அந்த நிலையை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் நலம் பயக்கும் என்கின்ற முறையில இதை நாம பார்த்தால் தெளிவு கிடைக்கும். அதன் பிறகு அந்த காந்தருத்தத்தையின் ஊடல் மொழியை கருத்தில் கொள்ளுதல். அவன் அந்த ஓலையில இந்த மாதிரி எழுதிட்டா, எழுதப்பட்டதை இவன் முழுமையாக படித்து தெரிந்து கொண்டு அவளுடைய அந்த மன தைரியத்தை உணர்ந்து கொண்டு தன்னுடைய செயலில் வெற்றி பெற செல்கின்றான். அதாவது ஒரு ஆண்மகன் ஒரு செயலில் வெற்றி பெற வேண்டும் எனின் அந்த வெற்றி மாலையை சூட வேண்டும்னா, பகவரை வெல்லணும் அப்படின்லாம் இருந்தான்னா, தன்னை விட்டு பிரிகின்ற அந்த பெண் மகளுக்கு தைரியம் இருக்க வேண்டும். அவன் எவ்வளவு தைரியம் சொன்னாலும், ஒரு பெண் மகளுக்கு ஒரு ஆண் மகன் எவ்வளவு தைரியம் சொன்னாலும் தான் சொல்லி அவள் ஏற்றுக்கொள்வது ஒரு விதம். அவளே அதை உணர்ந்து ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த ஆண் மகனுக்கு இருக்கின்ற தைரியமும் அவனுக்கு இருக்கின்ற அந்த வலிமையும் வேறு வகையில் அவனுக்கு உண்டாகும். இது சைக்காலஜி எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, உளவியல் மனப்பான்மை. அதனாலதான் இங்க மிக தைரியமாக சீவகன் தத்தையை விட்டு நகர்ந்து செல்கின்றான். அந்த பாடல், செல்வருக்கு நிறம் ஊட்டப்பட்ட இலவம் பஞ்சு போன்ற மென்மையான பாதங்களை கொண்ட காந்தர்வ தத்தை எழுதி அனுப்பிய அந்த காந்தர்வ தத்தை எப்படிப்பட்டவர்? ரொம்ப மென்மையானவர், இலவம் பஞ்சு போல மென்மையானவர், பாதங்களை கொண்டவள். அவள் எழுதி அனுப்பிய அந்த கடித ஊடல் மொழியை தாங்கி வந்த ஓலையில அழகு முறையை சாத்தி பார்த்து கையில் வைத்திருந்தான் சீவகன். இப்போ இந்த கடிதத்தை கையில் வச்சிருக்கின்ற முறையில ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியூரில் இருக்கின்ற கணவன்மார்களோ இல்ல அக்கா தங்கை யாரோ அந்த கடிதம் எழுதி அனுப்புனாங்கன்னா, இங்க இருக்கின்ற அந்த தாய் தந்தையரோ இல்ல மனைவியாரோ இல்ல அந்த உறவினர் அக்கா தங்கையோ அந்த கடிதங்களை பல முறை எடுத்து படிப்பாங்க. இப்ப அது ஒரு சுகமே தனியா இருக்கும். இப்பெல்லாம் உடனே டெக்னாலஜினால அந்த அந்த வகையான சுகத்தை நாம இழந்து விட்டோம் கூட சொல்லலாம். அதே போல அதை பார்த்து 1 முறைக்கு 2 முறை படிப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, மறுநாள் படிச்சு பார்ப்பாங்க. அவன் எழுதியிருக்க அந்த மொழி, நான் நன்றாக இருக்கின்றேன், மகிழ்ச்சியா இருக்கின்றேன், நீங்கள் அந்த வார்த்தையை பார்த்து மகிழ்ச்சி கொள்வார்கள் இல்லத்தில் இருப்ப தாய் தந்தை கணவன் குழந்தைகள் எல்லாம். அதே போல அந்த ஓலையில சீவகன் கையில் வைத்திருந்தான்னு சொல்லிட்டு ஆசிரியர் பதிவு செய்கிறார். ஓலையின் முடிவில் தனக்கு காவலாக எழுதிய மொழியை கருத்து, அதான் ரொம்ப முக்கியம். நான் இங்கே, அவ சொன்னால, நான் இங்கே வருந்தாது காலம் கழிக்கின்றேன். அவ மனசுல வருத்தம் இருக்கு, இருந்தாலும் என்ன சொல்றான், நான் வருந்தல, வருந்தாமல் காலம் கழிக்கின்றேன்,
நீர் உம்மை பார்த்து கொள்வீராக. நீங்க உங்களை பார்த்துக்கங்க. அந்த மொழிதான் அவனுக்கு. போக்குவல் எப்போதும் தாம் தம் பொன்னடி போற்றுக. தீப்பில்லா நெஞ்சில் உள்ளார். அதனால நான் துன்பப்படல, நீங்க உங்களை பார்த்துக்க. அந்த மொழி அவனுக்கு தைரியத்தை கொடுத்தது. அவன் தைரியமாக எந்த செயலையும் செய்வதற்காக துணிந்து செய்வதற்கான மன தைரியத்தை மன உறுதியும் தந்தது. வெற்றி மாலை அணியும் பகவரை கொன்று வெல்லும் குருதி தோய்ந்த வேலையுடைய சீவகன் தனது தோழர்களை காண்பதற்காக செல்கின்றான். இங்க இன்னொரு நிலையில சீவகனுடைய அந்த வீரத்தையும் ஆசிரியர் அப்படியே தொட்டு சொல்றார். எப்படிப்பட்ட அவன் கையில் வச்சிருக்கான்னா, பகைவரை கொன்று வெல்லும் குருதி தோய்ந்த வேலை உடையவன். அதாவது இந்த ஔவையாருடைய பாடல் நமக்கு தெரியும். அவர் இந்த தூது போகும்பொழுது மன்னனிடம் சொல்வார், உங்களுடைய இதெல்லாம் பழுதடையாமல் நன்றாக அது நெய் பூசி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, எம்முடைய மன்னனுடைய இதுவோ எல்லாம் கூர்மழுங்கி இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய அரசன் போருக்கு சென்று சென்று அதோடைய எல்லாம் தோய்ந்திருக்கிறது, அதெல்லாம் உடைந்து போயிருக்கிறது, நீ எந்த போருக்கும் செல்லாமல் அப்படியே பத்திரமா இருக்குன்றதை வஞ்சி புகழ்ச்சனையாக சொல்வாள் அல்ல. அதே போல இங்கு ஆசிரியர் பகவரை கொன்று கொல்லும் குருதி தோய்ந்த வேலினை உடைய சீவகன். அப்போ அவன் போருக்கு சென்று அனைவரையும் வென்று இருக்கின்றான். அவன் போர்க்கலையில் வல்லவனாக, வீரத்தில் வல்லவனாக இருக்கின்றான் என்றும் மிக அழகாக அந்த ஒத்தையடி வரியில சிறப்பாக சொல்லிட்டு போயிட்டார் ஆசிரியர். இப்போ இந்த நிலையில சீவகன் தன் தோழர்களை காண செல்கிறான். இப்போ காந்தர் தத்தையுடைய நிலையிலிருந்து விடுபட்டான். காந்தர் தத்தையினுடைய மனம் எப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதனால தைரியமா அவன் விடை பெற்று விட்டான். இப்போ தோழர்களை காண செல்லும் பொழுது தோழர்களுடைய நிலையில தோழர்கள் அவன் நோக்கி சொல்றான், என்னை பற்றி செய்தி தோழர்கள் நான் இங்க இருக்கேன்னு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சீவகன் கேட்கின்றான். அப்பொழுது அவர் சீவகருக்கு கூறிய மணிமொழி என்ன சொல்றாங்கன்னா, எப்படி தெரிஞ்சதா எங்களுக்கு, உன்னுடைய தாயிடமிருந்து தெரிந்து கொண்டோம் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்றான். மணிப்பூன் செங்கோன் மணி நெடுந்தேர் செல்வன் காதற் பெருந்தேவி. அது எவ்வளவு அழகா ஆசிரியர் பதிவு செய்றார். தங்கா தௌரும் தாங்கி தண்டார் அணியத்துள் அங்கு காத்திருந்தாலே தலைப்பட்டை அறிந்தோம். அதாவது நீ இங்க இருக்க என்பது எங்களுக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சதுன்னா, உன்னுடைய தாய் சொன்னான். அந்த தாய் எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு எப்படின்னு அழகா சொல்றா. அந்த விசை எப்படியா இருந்தா, எப்படிப்பட்டவளா இருந்தா, ஆனா இப்ப எப்படி இருக்கிறா, ஒளி சிந்தும் பொன் அணிகளும் செங்கோலும் அழகிய நெடுந்தேருடைய சச்சந்தனுடைய அன்புடைய பட்டத்தரசி விசையை. எப்படிப்பட்டவ, மிக சிறந்த பட்டத்தரசியாக இருந்த விசையை இப்போ பொருத்தமில்லா தவக்கோலத்துல இருக்கிறா, உனக்காக காத்து கொண்டிருக்கின்றாள். அதாவது சீவகனுடைய நலன் கருதி, சீவகன் யாருக்கும் தெரியாம தானே இருக்கான் இப்போ. அதனால அவ தவக்கோலத்துல அவளையும் வெளிப்படுத்தி கொள்ளாமல், உன்னை காண வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அதை மறைத்து கொண்டு உன் நலனுக்காக அவ தண்ட காலத்தில் தவம் மேற்கொண்டு இருக்கின்றாள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அங்க துறவு நிலைன்னு சொல்லிட்டு இங்க சொல்லும் பொழுது, அக்காலத்தில் இருந்த பெண்களுக்கு எல்லாமே, கணவனை இழந்த பெண்கள் துறவு நிலையை மேற்கொள்வது என்பது ஒரு அடிப்படை வழக்கமாக இருந்திருக்கிறது. நம்ம மணிமேகலையில் பார்த்தாலும் மணிமேகலையும் அந்த கோவலனுக்கு பிறகு துறவு கோலம் பூண்டதையும் நாம் பார்க்க முடியாது. இன்னும் பல காவியங்களை சொல்லலாம். அந்த துறவு கோலம் என்பது அவர்கள் ஆடை அணிகளின் மூலமாக தங்களை மாற்றிக்கொள்கின்ற நிலையில் இருக்கிறாங்க. அதே நிலையில இக்காலத்து பெண்களும் துறவு கோலம் கொள்ளவில்லை என்றாலும் தனித்திருந்து போராடும் நிலையில் இருக்கின்றார்கள். அது தன் மகனுக்காக தாய்மை உணர்வு கொண்டவர்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்க, எப்படியெல்லாம் இருக்கணும் என்கின்ற சமூகம் ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்கு என்பதை இந்த பாடல் மூலியமாக நாம் உணர முடிகிறது. அவ ஒரு பட்டத்தரசி தான். பட்டத்தரசியாக இருக்கவ யார், எந்த அரசனையோடவது நாடி உதவி கேட்டு தன்னுடைய மகனை ஆனா இல்ல, தன் மகன் வீறு கொண்டு எழுந்து அவனே தன் நாட்டை கைப்பற்ற வேண்டும். அதே போல இங்க இருக்கின்ற ஒவ்வொரு பெண்களும் உறவுகளிடம் போய் எந்தவித
உதவியும் கேட்காமல் தன்னுடைய மகனையோ மகளையோ நன்றாக படிக்க வைத்துவிட்டு அவர்களை முன்னேற்ற பாதை கொண்டு செல்கின்றார்கள் அல்லவா? அந்த உடைய வழக்கத்தை நாம இங்க பொருத்தி பார்க்கலாம். அவள் துறவுல இருந்து தன் மகனுக்காக காத்து கொண்டிருக்கின்றாள் என்று ஆசிரியர் இங்க இந்த பாடல்ல பதிவு சொல்றார். தவக்கோலத்தை மேற்கொள்கின்றாள். மணிப்பூன் செங்கோன் மடிநெடுத்து அங்கு காத்திருந்தாலே தலைப்பட்டோம் தங்கா தவ உருவம் தாங்கி. இந்த 3 சொல் அவ எப்படி இருக்கா? தவ நிலையில இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழர்கள் சொன்ன பிறகு, அதை கேட்ட பிறகு சீவகன் தாயின் நிலை கேட்ட ஒரு மகன் அப்படியா, சரி சரி இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. உடனே அவனுடைய மொழி எப்படி இருக்கு? நாம நன்னுள்ள பல்பம் விரைவாக சொல்கின்ற மொழி தன்னுடைய மனநிலை இருந்து, என்னே மற்றென்னே நீர் மொழிந்தது, என்ன 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 சொல்றீங்க? அதாவது அம்மாவுடைய நிலை அப்படி இருக்கேன்னு கேட்டவன என்ன என்ன சொல்றீங்க? என்னே என என்னே என்ன என்ன சொல்லுங்க 3 முறை ஆசிரியர் பயன்படுத்துகின்றார். என்னே மற்றென்னே நீர் மொழிந்தது என்னே என விரும்பி முன்னே மொழிந்தார் போல முறை நின்று எல்லாம் உடன்மொழிய மன்னார சிந்துவ போல மலர்ந்த செந்தாமரை கண்ணீர் பொன்னார மார்பின் மேற்பொழிய புன்கண் உற்றானே. அதாவது தன் தாயினுடைய நிலையை கண்டு மிக விரைவாக என்ன சொன்னீங்க, எங்க இருக்காங்க எங்க அம்மா, அப்படி அந்த ஆவேசத்துடனும் அந்த எதிர்பார்ப்புடனும் அவன் கேட்கின்ற அந்த முறையில ஆசிரியருடைய இந்த கவிதை மொழி நம்மளை வியக்க செய்து. ஒரு மகனானவன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு தாய் பிரிந்து இருக்கின்றாள், ஆனால் தாய் இப்போ உயிரோடு இருக்கின்றாள் என்ற அந்த செய்தி கேட்ட உடனே ஒரு மகனுடைய நிலை என்ன இருக்கணும், தாய்ப்பாசம் எப்படி இருக்கணும், அவன் ஒரு வீரனாக இருந்தாலும் தாயை பற்றி கேள்விப்பட்ட பிறகு கண்ணீர் அது அழறான். ஒரு மாவீரன், அது குருதி வெல்லும் குருதி தோய்ந்த வேலை உடையவன், வீரமானவன், ஒரு ஆண்மகன். அப்படி இருந்தாலும் தாயை கேட்டவுடன், தாய் இருக்கின்றாள் என்ற செய்தி கொட்டவுடன் அவனுடைய அந்த புன்கண்ணீர் உற்றானே. இதுதான் என்னது? அன்பிற்கு அந்த அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தும் என்ற வள்ளுவனுடைய வாக்கு இங்கே மெய்ப்பிக்கப்படுகிறது. ஆண்மகனாயிருந்தால் அழக்கூடாது என்றெல்லாம் மொழிகள் சொல்லப்படுகிறது. அதெல்லாம் நடக்காத காரியம். தாயினுடைய நிலையை கண்ட பிறகு எந்த ஆண்மகனும் அந்த நிலையிலிருந்து மாறுபட மாட்டான், மாறுபட முடியாது என்பதை தீர்க்கமாக இங்கே திருத்தக்க தேவர் ஐயா அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதன் பிறகு அவன் தாயிற்கும் திசையை நோக்கி வணங்குகின்றாள். கேட்டாச்சு அம்மா இங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்ட பிறகு சரி இருக்கிறாங்களா போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இல்லை, அடுத்த நொடி பொழுதே, அதாவது நம்ம கோபுரத்தை எங்க பார்த்தாலும் வணங்கிடுவோம். அது உள்ளுக்குள்ள போகணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது. சாமியை பார்த்த உடனே நம்முடைய கையும் மனதும் தானாக அதை வணக்கம் செய்யல. அதே போல இங்க தாய் இருக்கிறா, இந்த திசையை நோக்கி இருக்கிறான்னு சொன்ன உடனே அதே அடிகளும் உள்ளரோ என் இக்தா இருந்தவாறு என்றார்க்கு என்னை பெற வல்லாருக்கு எய்தா இடர் உளவோ எங்கு எங்கு என்று மறுபடியும் அந்த ஆர்வம் எங்கெங்கு என்று அதிசையை நோக்கி வெய்தான் அடித்தொழுது வேந்தன் கோயிலுக்கு எழுந்தானே. தாயிற் சிறந்த கோயில் இல்லை என்பதை உணர்ந்த சீவகன், அம்மா இந்த திசையை நோக்கிதான் இருக்கிறா, தாயின் திசை இருக்கிறான்னு சொன்ன உடனே அடுத்த நொடி பொழுதே அவன் விழுந்து வணங்கக்கூடிய ஒரு சிறந்த மகனாக சீவகன் இருக்கின்றான் என்பதை இந்த பாடல் நமக்கு மெய்ப்பிக்கிறது. அதாவது இதெல்லாம் சாதாரணமா நம்ம படிச்சுட்டு போயிட்டோன்னா சீவகனுடைய அந்த நிலைப்பாடு, அவன் எப்படி தாயின் மீது எப்படி பாசமா இருக்கிறான், அவனுடைய நிலை, அவன் வீரன், அவன் பல பெண்களை திருமணம் செய்து கொள்கின்றான், நாட்டை கைப்பற்றி கொண்டான், அதெல்லாம் தான் நமக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி ஒவ்வொரு பாடல்ல நம்ம நுணுக்கி ஆராய்ந்திருக்கும் பொழுது அவன் தாய் இருக்கும் திசை நோக்கி வணங்குறான்னு சொன்ன உடனே அவன் தாய் மேல் அவன் இருக்கின்ற பற்று நமக்கு வெளிப்படுகின்றது. தாய் சிறந்தவள் யாரும் இல்லை என்பதை ஒரு மன்னனாக வரக்கூடியவன் இங்கே நமக்கு தெரிவிக்கின்றான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வழிவகுக்கிறது இந்த பாடல். இது ஏன் இவ்வளோ நான் அழுத்தி சொல்றேன்னா, இக்காலத்துல பலர் தாயின் மீது அன்பு பாசம் இந்த இளைய தலைமுறை இருக்கின்றார்கள். ஆனா பலர் இது தாயினுடைய கடமை தானே, இவர் பெற்றோருடைய கடமை தானே, இது செய்யட்டும் அப்படின்ற போக்குல இந்த சமூகம் போய்கொண்டிருக்கிறது.
தாயை பார்த்தோம் தந்தையை பார்த்தோம் வணக்கம் சொல்லக்கூடிய நிலைப்பாடு பெரும்பாலும் அழிந்து விட்டது. அந்த நிலை இல்லாமல் நாம் சீவக சிந்தாமணியை நடத்தும் பொழுது இந்த மாதிரியான கருத்துக்களை, இந்த மாதிரியான பாடல்களை மறுபடியும் மறுபடியும் ஆசிரியராக இருக்கின்ற நாம் எடுத்து கூறினால் 40 பிள்ளைகள் 2 பிள்ளைகளாவது நிச்சயமாக அவர்களுடைய மனதில் போய் பதியும் என்பதற்காக இந்த பாடலுடைய தன்மை நமக்கு புரிகிறது. அதன் பிறகு அங்கே தடமித்த மன்னன் அவன் சீவகன் இந்த மாதிரி தாயை பார்க்க அவன் செல்ல போகின்றான் என்ற நிலையில அவன் சீவனுடைய குலத்தை அவன் யாரு எப்படிப்பட்டவன் அப்படின்னு அறிய விரும்புறான். அவன் அறிய விரும்புவதை உணர்ந்து கொண்ட பதுமுகன் அவனுக்கு சொல்கின்றான், காமனை போன்று நமது சீவகசாமி குரு குலத்தை சேர்ந்தவன், அவன் குருவாகிய குலத்தை சேர்ந்தவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உயர்ந்த நிலையை உடையவன், உயர்ந்த குலத்தை சேர்ந்தவன் என்பதை அந்த மன்னனுக்கு அவன் அறிவிக்கின்றான். அதன் பிறகு கணமாலையிடம் தெரிவிக்க செல்லுதல். இப்போ அவன் விடை பெறப் போகின்றான். ஒரு ஆண்மகன் மன்னனிடம் சொல்லிவிட்டான், ஒரு அரசன் மன்னனிடம் சொல்லிவிட்டான், நான் போய் வருகின்றேன் அப்படின்னு அவன் போகாம அந்த மரியாதை என்பது அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த பாடலை ஆசிரியர் இங்க பதிவு செய்கிறார். கணமாலையிடம் தெரிவிக்க செல்லுதல். அதாவது முதலே சொல்லிட்டா அவ பிரிய போறான்னு எல்லாம் தெரியும் அவருக்கு. இருந்தாலும் ஒருவரை விட்டு பிரியும் பொழுது மரியாதை நிமித்தமாகவோ அல்லது அவர்களுடைய மனநிலை உணர்ந்து கொண்டோ அவனிடம் போய் சொல்லுவது என்பது ஒரு மனித இயல்பு. அந்த மனித இயல்பை ஆசிரியர் இங்க பதிய செய்கிறார். மேலானவனாகிய சீவகன் இந்த குலத்தை சேர்ந்தவன் என்று தடமித்த மன்னன் உணர்ந்து கொண்டான். குரு குலத்தை சேர்ந்தவன். சீவகன் எப்படிப்பட்டவன்? அழகிய மார்பினை உடையவன், நுண்ணறிவு மிக்கவன், சீவகனை அனுப்பி வைக்கும் நெறி அறிந்தன், விசையன்பால் அவனை, விசையனா அவங்க தாய்ப்பால் அவனை அனுப்பி வைக்கிறதுக்காக மன்னன் அவனுக்கு உரிமை கொடுத்துட்டாரு. அதை வாங்கி கொண்டு அவன் கனமாலை இருக்கின்ற கனகமாலையார் இருக்கின்ற அந்த இடத்திற்கு சென்று அவளிடம் தன்னுடைய பிரிவை எடுத்து சொல்றான். அப்ப அந்த பிரிவை சொல்லும் பொழுது அவர் எவ்வாறு அதை ஏற்றுக்கொண்டாள்? அதாவது சாதாரணமாக பெண்கள் உடனே அது சரி நீ நல்லதுக்கு தான் செல்கின்றாய் என்ற எண்ணம் காந்தத்தை கிட்ட இருந்தது. அதையே நம்ம எல்லா பெண்களும் எதிர்பார்க்க முடியாதுல்ல. அதையும் ஆசிரியர் இங்க பதிவு செய்கிறார். ஒருவரை ஏற்றுக்கொண்டு மனதையத்தோடு வாழ முடியும் சூழல் இருக்கு. ஒரு சிலர் அந்த மனநிலை ஏற்றுக்கொள்ள நேரமாகும். அதையும் இங்க ஆசிரியர் பதிவு செஞ்சிருக்கின்றார். வில்லா வியன்னெடுந்தேர் வேந்தன் காதல் மடமகள். நீங்க மடமகள் என்பதை நம்ம மடமை என்கின்ற நோக்கத்தில் நான் இங்க பார்க்கின்றேன். அச்சம், மடம், ஞானம், நாணம். இத எங்க மடமைன்னு சொன்னா நாம பொருள் படிச்சது தெரிந்திருந்தாலும் தெரியாத போல சில நிலையில் நாம் செயல்பட வேண்டும். எனக்கு தான் தெரியும் என்கின்ற அந்த சூழலை எதையும் எடுத்து சொல்லக்கூடாது. அதே மாதிரி இங்க இந்த பெண் யாரு? இந்த கனகமாலை, அழகிய மாலை அணிஞ்சிருக்கா. எனது உயிரோடு உயிராய் என் உள்ளத்தில் இருப்பவளே, சீவகன் சொல்றான். என்னை விட்டு நீ நீங்குவதே இல்லை என்று அவன் சொல்றான். நான் உன்னை விட்டு இந்த உடல் தான் பிரிய போகுது, ஆனா உன்னை என்னுடைய உள்ளத்தில் வைத்திருக்கின்றேன். அதனால நீ என்னை பிரியவே மாட்ட, நீ என் கூடவே தான் இருப்ப, உன்னுடைய நினைவு எப்பொழுதுமே என் கூட தான் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். அப்பொழுது குறிப்பு அறிதலில் வரலான பொன்னால் செய்த அவன் சொன்ன அந்த சொல்ல அவ குறிப்பு உணர்ந்துட்டா. ஓ, இவன் பிரிஞ்சு போக போறான். இதுல குறிப்பு அறிதல் வரல. அதாவது மடமை சொன்னல, தெரியும் ஆனா தெரியாம இருக்குது. என்ன பண்றா? அவள் பிரிந்து போகின்றான் என்பதை உணர்ந்து கொண்டு கனமாலை கையில் வைத்திருந்த, இப்ப அவளுடைய துன்பம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆசிரியர் மிக அழகாக ஒரு முனே சொல்றார். புல்லாவி செங்கழ் நீர் பூவலை செய்தாள். அவ கையில செங்கழ் நீர் பூ வச்சிருந்தாலாம். அவன் பிரிய போறான்னு சொன்ன உடனே அந்த பூவானது அவருடைய பெருமூச்சு பட்டு அந்த பூ என்னவாமச்சா கருங்குவளையாக மாறிவிட்டது. செங்கழ் நீர் குவளை செய்தால் குவளையா மாறிச்சு. எவ்வளவு ஒரு அழகான ஒரு
இங்க உவமையும் சொல்லலாம், இல்லை என்றால் அதனுடைய விளக்கத்தை 3 சொல். அவன் போக போறான் என்பதை அவருடைய துன்பத்தை வெளிப்படுத்தாமல் அவருடைய பெரும் மூச்சாலேயே அவனுக்கு வெளிப்படுத்தி காட்டிவிட்ட தன்மையை இங்க ஆசிரியர் நமக்கு பதிவு செஞ்சிருக்காரு. இப்படி ஒரு பெண்ணுடைய மனநிலை, ஒரு பெண்ணுடைய மனநிலை ஓலை எழுதி தைரியமாக செயல்படுதல், ஒரு பெண்ணினுடைய மனநிலை அந்த துன்பத்தை வெளிப்படுத்துகின்ற அந்த மனநிலையில இங்க நமக்கு புரிய வச்சிருக்கின்றார் ஆசிரியர். இது இந்த கனமாலையார் இளம்பக்கத்தினுடைய கடைசி பாடல் இப்ப போகுது. இது முன்னாடியே அவ கனமாலையிடம் சொல்லியாச்சு. இப்போ கனகமாலையிடம். இப்ப அந்த கனகமாலையிடம் விடை பெற்ற சீவகன், இந்த மாதிரி நான் உன்னுடைய நினைவாக தான் நடிப்பேன், உயிரோடு உயிராய் தான் இருக்கின்றேன், என் உள்ளத்தில் இருப்பவளே எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவளிடமிருந்து விடை பெற்று செல்கின்றான். எப்படி அவன் செல்கிறான்? மனமகிழ்வும் கண்ணீர் விட்டு அழுத கண்கள் குளிர்ந்து சிரிக்கவும் சீவகன் அவளை அன்போடும் தழுவிக் கொள்கின்றான். இது ஒரு உளவியலாக சொல்லலாம். அதாவது பிரிஞ்சு போறவங்க சரி கவலைப்படாத நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்வதோடு அவளை அணைத்து கொண்டு ஆறுதல் கூறினால் அது பெண்மகளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு தைரியத்தை கொடுக்கும் என்பது உளவியல் நிலையில அது உண்மை. அந்த நிலையில ஆசிரியர் பதிவு செஞ்சிருக்காரு. அதாவது இதெல்லாம் அணைத்து கொண்டான், அன்புடன் தழுவினான், இதெல்லாம் நாம உளவியல் நோக்கில பாடம் எடுக்கும் பொழுது கூறினால் மாணவர்களுக்கு நன்கு புரியும். அவளிடம் இந்த விடை பெற்று கொண்டான். தேர்ப்படை கொன்ற தடமித்த மன்னனின் மகள் மற்ற நல்லவிடம் அவளது மார்பில் அணிந்திருந்த மாலை சிறிது எல்லாம் அங்க இருக்கின்ற அந்த ஆசிரியர்கள் மாணவர்களிடம் நல்லா தழுவிட்டு அவர்களை பிரியாவிடம் கொண்டு குதிரை ஏறி விரைந்து சென்றான். இதோட இந்த கனகமாலையாருடைய இளம்பகம் நமக்கு முடியுது. இதை தொடர்ச்சியாக எனக்கு கொடுக்கப்பட்டது விமலையார் இளம்பகம். அந்த நேரம் குறைவாக இருக்கிறது, நான் மிக விரைவாக சொல்றேன். விமலையார் இளம்பகம், விமலையார்னா யாரு அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாகரதத்தன் என்னும் ராசமாபுரத்து வணிகன் மகள், அவதான் விமலை. ஏன் இதுக்கு விமலையார் இளம்பகம் என்று பெயர் வந்தது? விமலையை சீவகன் மனம் கொண்ட பகுதியை கூறுதால் இந்த பகுதிக்கு விமலையார் இளம்பகம் என்று பெயர் வந்ததுன்னு சொல்லலாம். இப்ப விமலையார் இளம்பகம் என்றது முதல்ல இளம்பகத்தை நம்ம பார்க்கும் பொழுது எல்லாருடைய நோட்டமும் என்னவா இருக்கும்னா விமலையை பத்தி முதல்ல கூறுவாங்க. அவள் இல்லாட்டி அவருடைய தந்தையை பற்றி அறிமுகம் செய்வார்கள். அப்படி இல்லைன்னா அவருடைய நாட்டினுடைய வர்ணனை செய்யும். ஆசிரியர் அதெல்லாம் ஒண்ணுமே இங்க முதல்ல பதிவு செய்யல. அப்படி பார்க்க நமக்கு ஒரு ஏமாற்றம் தான் உண்டாகும். இங்க அவர் யாரை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்? முதல் பாடல்லே அவருடைய நந்தட்டன் யாருன்னா அவருடைய தம்பியை பத்தி இங்க அழகாக சொல்றாரு. என்ன சீவகன் ஏன் எங்க தம்பியை பத்தி நாம சொன்னா, ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டோம், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். இப்போ சீவகன் தன்னுடைய அரசு உரிமை பெறுவதற்காக செல்கின்றான். அப்போ யாரோட துணை தேவைப்படும் அவனுக்கு? அந்த தம்பியினுடைய துணை, நண்பனுடைய துணை, இதே போன்ற பலருடைய துணைகள் தேவைப்படும் அல்லவா? அது ஆசிரியருடைய இங்க அறிவு நுட்பமோ இல்ல ஆழ்ந்த புலமையோ நமக்கு இங்க அறிமுகப்படுத்துகிறது. எடுத்த உடனே அந்த பெண் மகளை பற்றிய சொல்லாம நந்தட்டனுடைய நிலையை இங்க சொல்றா. சீவகன் அதுல நந்தட்டன் என்ன கூறுறான்னா சீவனுடைய வீரத்தை பற்றி இங்க கூறுறான். சீவகன் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேயும் அவர் எப்படிப்பட்ட வீரமானவன் சீவகன், ஒரு தம்பியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய பாடல் இது. குருதி கொப்பளிக்கும் வேளாண் கூந்தன் மா வியர்ந்து செல்லும், நல்ல பெரிய குதிரை மேலே ஏறி கம்பீரமாக சொல்லக்கூடிய வேலினை உடைய குருதி அந்த மாதிரி உடைய அவன் தோழனாகிய பதுமோனை நோக்கி கூறுகிறான். என்ன கூறுறான்? இப்ப நந்தட்டன் சீவகனை காக்க வேண்டும் என்பது இந்த முதல் பாடல். அந்த பாடல்ல யாரெல்லாம் காக்க வேண்டும் சொல்லிட்டு அவன் ஒரு லிஸ்ட் மாதிரி போடுறான். யாருக்கிட்டனா முதல்ல உயிர் காப்பான் தோழன் சொல்லுவாங்க. முதல்ல தம் உறவுகள், அடுத்தது உயிர் காப்பான் தோழன். அந்த மாதிரி அவன் தோழனை பதுமுகனை நோக்கி கூறலாம். நந்தட்டன் வீரமும்
அவனுடைய நந்தட்டன் வீரம், சீவகன் வீரம் மட்டுமில்ல, நந்தட்டன் வீரத்தை பற்றியும் ஆசிரியர் வந்து அழகா சொல்றாரு. எப்படிப்பட்டவனானா, பகைவரை வெல்லும் வில்லினை கொண்டவன் நந்தட்டன் அப்படின்னு அவனுடைய திறமையும் இங்கே ஆசிரியர் சொல்லியிருக்கின்றான். தோழனுடைய கடமைலாம் என்ன? தோழனிடம் உரிமையை, அந்த நண்பனிடம் எந்த உரிமையெல்லாம் நாம எதிர்பார்க்கலாம், எதெல்லாம் கேட்கலாம் அப்படின்றது இந்த பாடல், இந்த இந்த இளம்பகத்துல அழகாக ஆசிரியர் நமக்கு சொல்றார். அடுத்த பாடல்ல நந்தட்டன் பதுமுகனுக்கு சொல்றான், என்னென்னலாம் நீ செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது, என்னெல்லாம் செஞ்சுனா நீ எப்படிலாம் இருப்பேன். இப்போ சீவகன் வந்து இது நாள் வரை யாருக்கும் தெரியாமல் மறைந்திருந்தான் அல்லவா? ஆனா இப்போ நாம என்ன பண்ணோம், சீவகன் இருக்கின்றான், உயிரோடு இருக்கின்றான் என்று நம்ம பகைவருக்கு அவனுங்க காட்டிட்டோம். அப்ப நாம காட்டின, நாம தான் என்ன பண்ணோம், அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த முறையில இங்க சீவகனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நந்தட்டன், தம்பியாக நந்தட்டன் பதுமுகனுக்கு கட்டளையிடுவது போல இருக்கு. தோழருக்கு கட்டளை இடலாம், அந்த மாதிரி இங்க செய்தி இருக்குது. சீவகனை உலகத்திற்கு, அதாவது கட்டியங்காரனுக்கு நாம தான் உணர்த்தி விட்டோம். அதனால சீவகனுக்கு என்ன வரும், இனிமேல துன்பம் வரும். சீவகன் எப்படிப்பட்டவனான், அரிதன் கிடைத்த மாமணி, அவன் மிக சிறந்த ஒரு மாமணி. அவனை இனிமேல வந்து ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணும். அப்படி நீங்கெல்லாம் பாதுகாத்துட்டுனா நீங்கெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா, உலகமெல்லாம் வென்றவர்கள், உலகமெல்லாம் வென்று கைவர பெற்றவர்கள். அதாவது சீவகன் என்கின்ற அந்த ஒரு மாமணியை நாமெல்லாம் சேர்ந்து காப்பாத்திட்டோம்னா இந்த உலகத்தே நாம் வெற்றி கொண்டோம். ஏன் ஆசிரியர் இந்த உலகத்தை வெற்றி கொண்டவன் என்று சொல்றாருன்னா, சீவகனுக்கு அத்தகைய பகை இருக்கு, அவனை சுற்றி அனைத்து பகைவரும் இருக்கின்றார்கள். அப்ப அவன் ஒருவனை நாம் வெற்றி பெற்றா உலகத்தை எல்லாம் வென்றவர்கள் ஆய்விடும் என்பது, அந்த பகைமை எவ்வளவு இருக்குது என்பதை இந்த வரியின் மூலமாக நமக்கு அவர் மெய்ப்பிக்கிறார். அதுக்கப்புறமா ஏன் நந்தட்டன் இவ்வளவு கடுமையா அவனை சொல்ற, 2 முறையில, ஒரு இதுல வந்து இந்த பாடல்ல நண்பர்களை வந்து வாழ்த்துறாரு, அதுக்கப்புறமா ஒரு சாபம் கொடுப்பது போலும் சொல்றாரு. ஏன் இவ்வளோ அந்த கடுமையான அந்த சொல் இங்க பயன்படுத்தப்படுகிறதுனா, சீவகன் ஒரு வீரன் நமக்கு தெரிஞ்சதுதான், ஏன் அவனை காப்பாத்திக்க மாட்டாமா அப்படின்னு எங்க நண்பர்கள் அலட்சியமாக இருந்து விடுவார்களோ என்பதற்காக பயந்து அவர் சொல்றாரு. எப்படி அந்த வரி, கதிரொளி மறைய காப்பின் தழுவினீர் உலகமெல்லாம் வென்றீராவீர். சீவகனை நீங்க பாதுகாத்தா இந்த உலகத்தெல்லாம் வெற்றி பெற்றவர்கள் நீங்கள் அப்படின்னு உங்களை வாழ்த்துவேன். அப்படி இல்லை, அவனை பாதுகாப்பதுல ஏதேனும் நீங்கள் தவறு இழைத்து விட்டீர்கள்னால் தாமரை உரையும் செய்யாள், தாமரை பூவில் வீட்டிருக்கின்ற திருமகள் உங்களிடம் வரமாட்டாள் அப்படின்னு ஒரு சாபம் கொடுப்பது போல சொல்ல. ஏன் திருமகனா, திருமகள் இருந்தாதான் வீரம், தைரியம் எல்லாமே தானாக வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்க வீரமற்றவர்கள் என்று சாபம் கொடுப்பது போலவும் அப்படியும் சொல்கின்றார். அப்புறமா நீங்க அவனை பாதுகாத்துட்டா இந்த உலகம் புகழ் நிலைக்கட்டும், உங்கள் புகழ் இந்த உலகத்தில் நிலை பெற்று இருக்கும் என்பது 3 நிலையில ஒரு நண்பன், ஒரு நண்பனை இன்னொரு நண்பன் காக்க வேண்டும் என்பதற்காக தம்பி இத்தகைய நிலையில அவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய பாடலாக இருக்கிறது. இது இக்காலத்துக்கும் பொருந்துமாக இருக்கும். நண்பர்கள் என்பவர்கள் தங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை பாதுகாத்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் விட்டுவிடக்கூடாது, அலட்சிய போக்கு இருக்கக்கூடாது என்பது போல இந்த பாடல் நமக்கு மெய்ப்பிக்கிறது. அதுக்கப்புறமா இப்போ சீவகன் ஒரு அரச நிலையில நாம பார்க்கணும். அரச நிலையில பார்க்கும்பொழுது அவனுக்கு பலவிதமான துன்பங்கள் இருக்கும். யார் யாரெல்லாம் எப்படிலாம் துன்பத்தோட வருவாங்க, எப்படிப்பட்ட துன்பம் அவன் இருக்கும்னா, வரக்கூடியவர்கள் நம்ம இந்த நாயன்மார்கள் இதுலயும் பார்த்திருக்கலாம். எப்படிலாம் வருவாங்க, அவங்க கையில என்னென்ன, எப்படி ஆயுதம் வச்சிருப்பாங்க, கூப்பிய கரம், வணங்குற போல கையில, அவங்களுடைய தலைமயிர்ல கண்ணீர், அவங்களுடைய கண்ணீர்ல ஆடைகளை, இவர்கள்லாம் எது மறைச்சு வச்சிருப்பாங்கன்னா அவங்களுடைய அந்த கருவியை மறைச்சு வச்சிருப்பாங்க. தொழுத தம் கையுள்ளும் துரு முடி அகத்தும் சோர அழுத கண்ணீர் உள்ளும் அணியகத்தும் அகத்தும் ஆய்ந்து பழுத அது அழுதா கூட அவங்கள நம்பாத, அவங்கள ஆராய்ந்து செய்ய வேண்டும். இங்க வந்து தேவரனுடைய அறிவு நுட்பம் வந்து அரசனை எவ்வாறெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்றது இங்க சொல்லப்படுகின்றது. ஏன் இதை நான் இவ்வளவு தீர்க்கமாக ஆசிரியர் சொல்லியிருக்கேன்னா, யாரையும் நம்ப கூடாது.
அதாவது ஒரு அரசனிடம் காண போகும்போது அது யாரையும் நம்ப கூட தத்தா நமறிவர்னு சொல்லிட்டு ஒரு பாடு நம்ம நாயன்மார்கள் இதெல்லாம் படிப்போம். அதே போல இங்க சொல்ற யாரையும் நம்பாதீங்க. நாம இந்த காலத்திலேயே நம்ம அந்த மாதிரி நம்பிக்கையோடு இருந்தவர்கள் தான் யாருன்னா நம்மளுடைய முன்னாள் பிரதமரா இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அம்மையார், ராஜீவ் காந்தி அம்மையார் போன்றவர்களுடைய உயிரிழப்புக்கு காரணமானது நம்பிக்கையானவர்கள் தான். அதனால்தான் இந்த பாடல் அரசனை பாதுகாக்கின்ற பொழுது யாரையும் நம்பக்கூடாது, ஆராய்ந்து ஆராய்ந்து செயல்பட வேண்டும். அப்படி ஆராய்ந்து செயல்பட்டால்தான் அந்த மன்னனை நாம் நன்கு பாதுகாக்க முடியும் என்பதை திருத்தக்க தேவர் நமக்கு இங்க தெளிவுபடுத்திருக்கின்றார். அதுக்கப்புறமா வர பாடலை எல்லாரும் மிக எளிதாக கடந்து சென்று விடுவார்கள். ஆனா இதை நான் மிக நுட்பமாக இதை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுறேன். ஏன்னா இங்க இந்த பாடல்ல 1892 பாடல்ல மகளிரை அலங்கரிக்கின்ற முறைன்னு சொல்றாரு. ஒரு அரசனிடம் ஒரு பெண் மகள் கூடும் பொழுது அந்த மகளிருக்கு என்னென்னலாம் எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணணும் அப்படின்றத இங்க சொல்றாரு. தோய்த்தகை மகளிர் தோயின் மெய்யனை நீக்கி தூய்நீர் ஆய் முது மகளிர். அதாவது ஒரு பெண்ணுக்கு அலங்காரம் பண்ணும் பொழுது எப்படிலாம் பண்ணணுமா, ஆய் மகளிர், முது ஆய் மகளிர், அதாவது நன்கு அனுபவம் உள்ள பெண்களை கொண்டு அலங்காரம் செய்தல் வேண்டும். யாரை கொண்டு எப்படி அலங்காரம் செய்யும் என்பதற்கு முதல் வரியிலே ஐயா அவர்கள் விடை சொல்றாரு. முதுமகளிரை. ஏன் முதுமகளிர்னா அவங்களுக்கு தான் அனுபவம் இருக்கு, நம்பத்தகுந்த முதுமகளிர், அதுவும் நம்பிக்கை உடையவர்கள். ஒரு அரசிக்கு அலங்காரம் பண்ணும் பொழுது நன்னீர் ஆட்ட வேண்டும், அவங்கள நல்லா நீராட்ட வேண்டும். வாசனை மிகுந்த மலர்களை சொல்லணும். ஏன்னா இந்த மலர் மருத்துவம் இப்ப செய்யறாங்க. மலருக்கும் பெண்களுக்கும் இல்லாட்டி பொதுவாக மலரினால் பல நன்மையை உண்டாக்கக்கூடிய சூழல்ல இருக்கு. அது நம்மை அறியாமலே நமக்கு அதே நல்ல ஒரு நிலையை உண்டாக்குமா. அதனால நல்ல மலர்களை நம்மளுக்கு அதை அணிய வைக்க வேண்டும். பொன் ஆபரணங்களை அணிய வைக்க வேண்டும். இந்த ஒரு அரசியை இல்லாட்டி ஒரு திருமணமான பெண்களை அலங்காரம் செய்யும் பொழுது இந்த மாதிரியான நிலையில் செய்ய வேண்டும். இயற்கை பொருளை கொண்டும் இயற்கையான அந்த நிலையை கொண்டு செய்யணும். அது இந்த வாசனை திவனம்லாம் சாந்துலாம் பூசுவாங்க. சந்தனம்லாம் பூசும்போது இப்பெல்லாம் சின்ன சின்ன பெண்கள்லாம் எளிதாக நம்ம திருமணத்துல பாக்குறோம். முதியவர்கள்லாம் இப்போ கீழே இருக்கிறாங்க. யாருமே மேடையில் அலங்காரம் செய்வதில்லை. இளம் பெண்கள்லாம் அலங்காரம் செய்யறாங்க அந்த பெண்ணுக்கு. அது எவ்வளவு தவறு என்பது. ஏன்னா இந்த சந்தனம் தீட்டும் பொழுது கூட எங்க எப்படி எவ்வளவு சந்தனம் பூச வேண்டும் என்கின்ற ஒரு முறைப்பாடு இருக்கு. அதை மீறி செய்தால் அந்த பெண்ணுக்கு கேடு உண்டாகும் என்பதை தெரியாமல் இப்பொழுது எல்லாம் தன்னுடைய இஷ்டத்துக்கு செஞ்சிடறாங்க. அது தவறு. ஆனா இப்போ அலங்காரம் செய்யும் பொழுது பியூட்டி பார்லர் என்கின்ற அந்த நிலையில நாம போயிடுறோம். அது எவ்வளவு ஒரு கொடுமையானது என்றால், இப்ப நம்ம கொரோனா காலகட்டத்துல யாரும் தொடக்கூடாது என்ற சூழல்ல வாழ்ந்த பொழுது பிறருடைய அணிகலனோ, பிறருடைய ஆடையோ, பிறருடைய பயன்படுத்திய பொருளையோ பயன்படுத்தக்கூடாது என்பதனுடைய நிலைப்பாடுல தான் நம்ம வெளியிடங்களுக்கு செல்லாமல் உள்ளே இருக்கின்ற தம்முடைய பொருள்களை தமக்கு உகந்தவர்களை தெரிந்தவர்களை கொண்டு அலங்காரம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 93வது பாடல்ல நந்தட்டன் ஆலோசனை கூறுகின்றான். இப்போ அரசனை எப்படிலாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால என்னதெல்லாம் எப்படிலாம் எதெல்லாம் வச்சு பாதுகாக்கணும் அதையும் முதல்ல சொல்லிட்டான் பாதுகாக்கணும் என்று. அடுத்து என்னென்ன பொருளை எப்படிலாம் பாதுகாக்க வேண்டும். இந்த பாடலை படிக்கும் பொழுது திருத்தக்க தேவனுடைய அறிவியல் நுட்பம் நமக்கு நல்லா உணர முடியுது. எந்தெந்த பொருளை நந்தட்டன் பாதுகாக்க வேண்டும் இது யார் சொல்றான்னா பதுமுகனிடம் சொல்கின்றான். வண்ண பூமாலை சாந்தம் வால் அணிகலன் ஆடை கண்முகுத்து உரித்து தூய்மை கண்டால் கொள்ள வேண்டாம். அன்னலம் புல்லோடு எல்லா ஆயிரமும் பேடை சேவல் உண்ணு நீர் அமிர்தம் காக்க ஊகமோடு ஆய்க என்றான். அதாவது என்னென்ன பொருளை எப்படி எப்படி எதை கொண்டு ஆராய்ச்சி செய்ய வேண்டும் இதை சொன்னவர் திருத்தக்க தேவர். இவர் ஒரு சயின்டிஸ்டோ இல்லாட்டி ஜுவாலஜி படிச்சவரோ இல்லாட்டி இந்த பாட்னி உணர்ந்தாரோ அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஆனால் இந்த உலகத்தை கூர்ந்து நோக்கிய ஒரு மிக சிறந்த புலமையானவர் என்பது மட்டும் நமக்கு இந்த பாடல் தெளிவுபடுத்துது. மாலை சந்தனம் அணிகலன் ஆடை இதெல்லாம் எதை கொண்டு அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அது விஷம் இருக்கான்னா
அன்னப்பறவை கொண்டு நாம அதை உணரணுமா. நாமளே சொல்லுவோம் அன்னப்பறவை வந்து பாலும் நீரும் பிரிக்கக்கூடியது. ஆனா இது வந்து அதுல விஷம் இருந்தாலும் அதை வந்து என்னது அந்த முகத்துக்கு அருகில கொண்டு நம்ம போனோம்னா அதை அப்படியே அது திரும்பி போயிடுமா. அன்னப்பறவையும் சக்கரவாக பறவை அது 2 பறவையுடைய குணத்தை திருத்தக்க தேவர் எவ்வாறு உணர்ந்தார் என்பதை நமக்கு அது தெரியாத ஒரு நிலை. இன்னொன்னு வந்து அந்த நஞ்சு தோய்ந்த அணிகலன் உடை இதெல்லாம் இருந்தா அத அந்த அன்னப்பறவையுடைய சக்கரவாளப்பறவையுடைய விழியில பட்டாவே அந்த விழி என்னவாகுமா, ரத்த சிவப்பாக விடுமா. அதனால அதை ஆராய்ச்சி செய்யறாங்க. அது மாதிரி நஞ்சு கலந்த உணவு இருந்துன்னா அது அந்த சக்கரவாக பறவை சொல்றாங்களா, அது முன்னாடி கொண்டு போனா அது வெறுப்புடன் முகத்தை தூக்கிட்டு வேற திசை போயிடுமா. அதே மாதிரி கருங்குரங்கு இருக்கு, அதுக்கும் அந்த உணவை எடுத்து போய் கொடுத்தா அதுவும் உண்ணவே உண்ணாதான். ஆனா நாம இப்ப அந்த சோதனையை ஒரு இதுல செய்யறோம். இப்போ அமாவாசை கிருத்திகை அந்த பொழுது உணவு உண்ணும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, காக்காக்க போய் வச்சுட்டு வா சாப்பிடுவான்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த நிலைப்பாடு எதுக்கு வந்து அந்த காகங்களுக்கும் நஞ்சு இருக்கின்ற பொருளை உணரக்கூடிய தன்மை இருக்குமா. அதனாலதான் அந்த முறையில காகங்களுக்கு உணவை வைக்கின்ற பழக்கம் இருக்கிறது. அப்படி காகம் சாப்பிடலன்னா நீர்நிலையிலே போடுன்னு சொல்லுவாங்க. ஏன் நீர்நிலையில் வாழ்கின்ற ஜீவராசிகள் அதை சாப்பிட்டா அதில் ஏதாவது விஷம் இருந்தா அது இறந்த பிறகு அதன் நிலைப்பாடை உணர்ந்து கொள்ள முடியும். அது முன்னோர்கள் செய்யுங்க காகம் என்பதில்லை, அன்னப்பறவை போன்றது அங்க சொல்லப்பட்டிருக்குது. இப்பவும் இந்த கலிகாலத்துல அதை நாம பின்பற்றி வருகிறோம் என்பதற்காக அதை நான் கூறினேன். அப்புறம் பகையை வெல்லும் வழி, பகையை சிறிதென கண்டு, எப்படி இதெல்லாம் சொல்லியாச்சு. அம்மா நமக்கு எதிரியா இருக்கவன் ரொம்ப சின்னவன், அவனால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அலட்சிய போக்குல இருந்தக்கூடாது என்பதற்காக இந்த பாடல் சொல்றது. அஞ்சன கருவி அதோடைய வரியை பாருங்க. பஞ்சின் மெல்லிதேனும் பகை சிறிதென வேண்டாம், அஞ்சி தற்காத்தல் வேண்டும். எப்பவுமே எந்த நிலத்திலும் ஒரு மனிதன் தற்காத்தல் இருத்தல் அவசியம் என்பதை தேவர் அவர்கள் நமக்கு இங்கே மெய்ப்பிக்கிறார். இந்த காலத்துல எல்லா நிலையும் தற்காத்தல், நமக்கு பகை இருக்கோ இல்லையோ வாழ்க்கையில நாம தற்காத்தல் என்கின்ற அந்த உணர்வை நாம செயல்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். முடிஞ்சு போயிடுச்சா ஐயா? முடிஞ்சிச்சுங்களா ஐயா? பேசுங்க பேசுங்க. ஓகே. அவருடைய பஞ்சின் மெல்லினும் அவருடைய பகை சிறிதா இருக்க எண்ணக்கூடாது, கவனமாக விரைவா செயல்படணும். எல்லாம் இப்ப நம்ம முளையில கிள்ளி எறிய வேணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எந்த பகை இருந்தாலும் சிறிதாக இருக்குதோ பெரிதாக இருக்கோ அதை பத்தி நம்ம கவலைப்படாம அழித்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்துல சொல்றாரு. அப்புறமா அவனை சீவகனை எப்படி எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு 6 நிலையில சொல்றாரு. அவனை நெருங்கி பள்ளி போல ஒட்டி கொண்டிருக்க வேண்டும். அப்புறமா அவன் ஆசைப்படுறதெல்லாம் தாய் கொடுப்பது போல நாம கொடுக்க வேணும். தவமுனிவர் போல ஒழுக்கத்தை சிறந்த தவமுனிவர்கள், அந்த தவமுனிவர் போல அவனை பாதுகாத்தல் வேண்டும். ஆமைகள் புலன்கள்லாம் அடக்கி கொள்ளணும்ல, அதே மாதிரி நம்முடைய புலன்கள் ஆசையெல்லாம் அடக்கிட்டு சிவனுக்காக வாழ வேண்டும். தீது நேர்ந்த பொழுது இது தீரும் வரை வேலியேந்தி பகைவர்களை இடித்து, பகைவராய் இருக்கும் பொழுது ஏதாவது துன்பம் தான் அவங்க அழியிறும் வரை அந்த பகையை விடக்கூடாது. அப்புறமா அவனுக்கு உணவு கொடுக்கும் பொழுது மனைவி போல இருந்து உணவு கொடுக்க வேண்டும். அது சொல்ல பொருந்துதால் வள்ளி போன்றும் போற்றலால் தாயார் ஒத்தும் அருந்தவர் போன்றும் காத்தும் அடங்கலால் ஆமை போன்றும் திருந்துவேல் தெவ்வர் போல தீதர எரிந்து இன்பம் அருந்தினால் மனைவி ஒத்தும் மதலே காண்மேன் என்ற நிலையில அவனுக்கு கட்டளையிட்டு இருக்காங்க. பதுமுகன் சீகன், இப்ப பதுமுகனுக்கு சீவகன் கட்டளை தான். இது நாள் வரை தோழனுக்கு தம்பி சொன்னது. இப்போ நேரடியாக என்ன வகையில 9 வகையான நிலையில பதுமுகன் இதெல்லாம் பாதுகாத்தா போதும் அப்படின்னு ஒரு முறையை கொடுக்கிறார். எதுனா அவன் ஆடையில பாதுகாக்கணும், பூமாலையை கொண்டு பூமாலை, சந்தனம், புனுகு, அம்மா அணிமணி அவன் அணிகின்ற அந்த அணிகலன்கள், வெற்றிலை, பஞ்சவாச பொருட்கள் சொல்ற லவங்கம், ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜாதி, தக்கோலம், சமைத்த உணவு, நீர், இந்த மாதிரி 9 வகையான பொருள்களை மிக பாதுகாப்பு உணர்வுடன் சீவகனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சீவகனை பதுமுகனுக்கு கட்டளையிடுறான். ஏன் எல்லாத்தையும் செய்யணும்னு சொன்னா நாம ஒரு நிலை தவறிடும். நீ இது 9 மட்டும் நீ பார்த்துட்டா போதும் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்போம் என்பதே திருத்தக்க தேவனுடைய அந்த நுட்பத்தன்மை இங்க நமக்கு புரியுது. ஆண் சிங்கம் போன்ற ஆற்றலுடைய பதுமுகனுக்கு சீவகன் இதெல்லாம் எடுத்து கூறுகின்றார். இந்த இதுவே நாம ஒருத்தருக்கு வேலை கொடுக்கும் பொழுது இந்த வேலையை மட்டும் நீ கவனமா இருப்போதும்
நீ எல்லாத்தையும் போயிட்டு கவனமா இருந்து தவற விடாத. அந்த நுட்பத்தை நாம் இந்த பாடல் வந்து தெரிந்து கொள்ளலாம். அதுக்கப்புறமா வருகின்றது 97வது பாடல். யானை குரங்கு அப்படின்னு சொல்றது. யானை வந்து ஒரு சின்ன சின்ன கண்ணோட யானை என்ன பண்ணுமா, கூட்டக்கணமா அமர்ந்திருக்குமா. அதன் மேல அது வந்து யானை தெரியாம அங்க இருக்கின்ற குட்டி குரங்குலாம் மேல ஏறி துள்ளி குளிச்சு ஆடுமா. சந்தனக்கட்டெல்லாம் தூக்கி 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 போட்டு ஆடுமா. அப்ப அங்க இருக்கின்ற அந்த கவரிமான்கள் அதை கண்டு வருந்துமா. இது என்ன சொல்றாங்கன்னா, யானை என்பவன் சீவகன். அவன் சீவகனையுடைய அந்த வீரம் தெரியாமல் அங்க இருக்கின்ற பகைவர்கள் அவர் குரங்கு மாதிரி சொல்லி அவங்களுடைய பலத்தை உணராம அவனை மேல ஏறி குதிச்சு விளையாடுறாங்க. அதை பார்க்கின்ற மற்ற அரசர்கள்லாம் அதை பார்த்து பயப்படுறாங்க என்று கவரிமான் கூட்டத்தை காட்டார். அடுத்தமா அங்க காட்டு எலியினுடைய செயல் பற்றி இங்க சொல்றாரு. அதுக்கப்புறமா இதுல மலை ஆடுகளின் விளையாட்டு. அங்க இருக்கின்ற நாட்டுல இவன் வந்து நாட்டின் வளமையை இங்க சொல்ல தவறல ஆசிரியர். மலை நாடுகள்ல இந்த வரையாடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து மிகப்பெரிய மலைகள்ல இருக்குமா, அங்க துள்ளி குதிச்சு விளையாடுமா. அப்படி விளையாடுகின்ற பொழுது அங்க இருக்கின்ற முத்து பவழம் போன்றலாம் அது மிதிச்சு மிதிச்சு விளையாடுதான். அப்படி மிதித்து விளையாடும் போது அது தூள் தூளா ஆகி அதெல்லாம் என்ன பண்ணா மலையில இருந்து கீழே வந்து விழுகின்றது. அப்படி கீழே விழும்பொழுது அங்க இருக்கின்ற மரங்கள்ல அந்த அணிகள் எல்லாம் பட்டு தெரித்திருக்கான். அது எப்படி இருக்கான் பார்க்கறதுக்கு, கற்பக மரம் போல, வான உலகத்தில் இருக்கின்ற கற்பக மரம் போல ஜொலிக்கின்றதாம். இங்க ஆசிரியருடைய அந்த கற்பனை வளமும் அந்த இயற்கை வர்ணனையும் வளமையும் இங்க காட்ட தவறல அவரு. அடுத்து இது வந்து மொழிபெயர்ப்பு நூல் மாதிரி நம்ம சொல்றோம்ல, அப்ப நம்ம நாட்டுக்கு இருக்கின்ற மரங்கள்லாம் அவர் சொல்லியிருக்காரா அப்படின்றதுக்கு ஒரு பாடல் வந்து இங்க சொல்றார். இங்க வந்து கிளித்த மரம்லாம் இருக்கு. அந்த மரத்துடைய காய் என்ன வடிவம் இருக்குன்னா மனித வடிவம் போல காய் ஒண்ணு இருக்கு. நம்ம இந்த சீவக சிந்தாமணியை படிக்கும் போதுதான் தெரியுது அந்த மாதிரி ஒரு காய், அதாவது மனித வடிவமுள்ள ஒரு காய் நம்ம அந்த உலகத்துல காய்த்திருக்கின்றதே. இப்பொழுது பார்க்க முடியுமான்னு தெரியல. அப்படிப்பட்ட காய்த்த அந்த மரம் இருக்கு. அங்க பெரிய பெரிய பள்ளங்கள்லாம் இருக்கின்றது. அந்த பள்ளங்கள்ல பாம்பு எல்லாம் படுத்திருக்கான். அந்த எப்படி இருக்குன்னா பனைமரம் சாய்ந்திருப்பது போல இருக்கான். அந்த பனைமரம் இல்லாது எப்படி இருக்குன்னா பாம்பு. அப்போ அந்த அனகொண்டா சொல்றோம்ல, அந்த மாதிரி பாம்பெல்லாம் கூட நாம என்னது இந்த உலகத்துல இருந்திருக்கிறது என்ற அந்த பதிவும் நாம இங்க உணர்ந்துக்கலாம். அடுத்து யாழிகள் முழங்கும். யாழி என்பது நமக்கு சங்க காலத்துல இருந்து வரக்கூடிய இந்த கோயில்லாம் பார்க்கணும். அந்த யாழிகள் எல்லாம் முழங்குகின்ற அந்த சூழல்ல அந்த இடத்துல இருந்து அவன் விலகி செல்கின்றான். யாரு? சீவகன் போகின்றான். அவன் யாழிகள் முழங்கும் போது அங்க இருக்கின்ற பாம்புகளுடைய உறக்கம் எல்லாம் போகுது. இங்க என்ன குறிப்புனா சீவகன் போருக்கு தயாராகி விட்டு செல்கிறான். அவன் யாழி போல முழங்கிக் கொண்டு மிகப்பெரிய வீரனாக முழங்கிக் கொண்டு செல்ல பாம்பு போல உறங்கிக் கொண்டிருக்கின்ற பகைவருக்கு உறக்கம் கலைந்து விடுகிறது. இனி அவர்களுடைய நிலை சற்று கவலைக்கிடமானதுதான் என்பது போல ஆசிரியர் இங்கே இந்த பாடல்ல குறிப்பாக நமக்கு உணர்த்திருக்கின்றார். இதுவரையும் தான் இந்த விமலையார் இளம்பகத்துடைய பாடலுடைய பொருள் எனக்கு வரையறுக்கப்பட்டது. இது எனக்கு தெரிந்த மிக சிறிய அறிவு கொண்டு சமூகத்துக்கு சேர்ந்தாற் போல பல கருத்துக்களை உங்கள் முன் நான் பதிவு செய்திருக்கின்றேன். இது மிக அமைதியாக இருந்து இதுவரை கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இதில் தவறுகள் இருந்தால் திருத்திக் கொள்ள வாய்ப்பு கொடுங்கள். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்கம்மா. ரொம்ப அழகா கனகமாலையார் இளம்பகத்துல தொடங்கி நீங்க வந்து விமலையார் இளம்பகத்தை வந்து தொட்டிருக்கீங்க. ரொம்ப அழகான செய்திகள் எல்லாம் இதுல இடம்பெற்று இருப்பதை சுட்டி காட்டி இருக்கிறீங்க. பயனுடைய செய்திகள் என்னென்ன இருக்குதுன்றதெல்லாம் எடுத்துக்காட்டி ரொம்ப அழகா எல்லா பாட்டுமே பயனுடைய செய்திகளை சொல்லுகிறது. அது திருக்குறள் போல நாம் பார்த்துக்கலாம். அப்படி இருந்தாலும் முக்கியமான செய்திகளை எல்லாம் பொருத்தி காட்டி ரொம்ப அற்புதமா கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்க. சான்றோர் பெருமக்களே, ஓரிரு நிமிடங்கள் கலந்துரையாடுவோம். 2 நிகழ்வுகளை பற்றியுமே பேசலாம். நான் பேசுறேன் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம், பேசுங்க. இந்த இரு சொற்பொழிவாளருக்கு இறுதியில் அது இடையில
ஒரு 3 பாடல்கள் நின்று விட்டன. 1873 75 வரைக்கும் நின்று விட்டன. மிக அழகான பாடல். அந்த காலத்துல ஓலை எழுதும் பொழுது எங்கனும் எழுதுகின்றால் அது பாருங்க, அந்த 73 மற்ற அடிகள் கண்டருளி செய்க மலரடிக்கு சிற்றடிச்சி தத்தை அடி வீழ்ச்சி திருவடி கட்கு உற்றடிசின் மஞ்சனத்தை உள்ளுறுத்த காப்பும் பொற்புடையவாக என போற்றி அடி வீழ்ந்தேன். எப்படி எழுதினாங்க பாருங்க அந்த காலத்துல லெட்டர் ஓலை. சிற்றடிச்சு நான் உங்களை தாளை வணங்கி உங்களுக்கு அடிசில் மஞ்சனத்தை காப்பாக எழுதி நான் இருக்கின்றார். இது எவ்வளவு சிறப்பா சொல்லியிருக்காங்க பாருங்க அந்த காலத்துல எழுதுற முறை. அடுத்து பாத்தீங்கன்னா, வைரமணி கமுழும் கற்பக நன்மாலை உயிரை மதம் செய்யும் மது தண்டொடு உடை யாடை செயிரினம் சாந்தும் சுலையம்பு மணி அயல்வாள் மயிரெலியின் போர்வையோடு எம் மன்னன் விடுத்தானே. நீங்க போயிட்ட பிறகு கலுஷ வேகன் இந்த பொருள்கள்லாம் நமக்கு அனுப்பி கொடுத்தார் என்று அந்த என்னென்ன அனுப்பிச்சார் என்று அதை பத்தியும் அப்டேட் பண்றாவோம். அடுத்து முக்கியமா பாத்தீங்கன்னா, வந்தவனை யாரும் அறியாமல் மறையாக தந்து தான் கேட்ப இது சாமி வலித்தானாய் 5 மதி எல்லையனே ஆண்டுடையனாகி திலகன் தான் தமரோடு ஆங்கன் என சொன்னேன். இதுதான் ஒரு முக்கியமானது. இந்த பெண் 12 வயதுக்கு மேல இருக்கிற அந்த பொண்ணு, அவ்வளவுதான் வயசு அவளுக்கு. இருந்தாலும் கூட இவர் சிறைப்பட்டார் என்ற அந்த பழி அங்கே விஞ்சய நாட்டில் போகக்கூடாது என்பதற்காக இவர் தனது தோழர்களுடனும் தம்பியார்களுடனும் 5 மாதம் அளவில் வெளியே சென்றுள்ளார் என்று நான் சொன்னதாக அந்த தரன் வந்த பொழுது தரன் கிட்ட இங்க நம்ம சொன்னேன் என்று சொல்லி விடுகின்றார். இது முக்கியமானது. நமது மதிப்பிற்குரிய முனைவர் கஜலட்சுமி அவர்கள் அந்த குணமாலையினுடைய வருத்தத்தை பற்றி கூறுகின்றது மிக விளக்கமாக கூறினார். அதில் காந்தரூபத்தை சொன்னாமல் சொன்னது என்னவென்றால், குணமாலை மட்டும் இல்லை, நானும் அங்குதான் அவஸ்தையில் இருக்கின்றேன், என் நிலையும் அங்குதான் என்பதை குறிப்பாக குறித்தார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் விளமா சொன்ன அப்படின்னா என்ன, குணமாலை மட்டும் அழுவல, என் கதியும் அவதான், இருந்தாலும் கூட நான் எப்படியோ பொழுதுபோக்க பார்த்துக் கொள்கின்றேன், ஏனென்றால் நீங்கள் என் உள்ளத்தில் இருக்கின்றீர் என்று மிக அழகா சொல்லு. இது ஒரு பெரிய நாகரிகமான ஒரு மடலுங்க. மற்றெல்லாம் இது முனைவர் கஜலட்சுமி மிக அழகாக பேசி சொன்னார். இதுக்கு முன்னிருந்தவர் நீங்க சொன்ன ஆபத் பாந்தவா என்றதுனால சிவா அவர்களுக்கு சமயம் கிடைக்காதனால அவர் கொஞ்சம் மேலும் படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் இசையோட. ஆனா நல்லா இருந்தது. மிக்க நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. சிவா ஐயா அவர்களுக்கு அவங்களுடைய பகுதி தான் பேசினாங்க. கஜலட்சுமி அம்மா தான் ஆபத் பாண்டவரா முன்னாடி ஒரு நிகழ்வை நிகழ்த்தினாங்கன்னு சொன்னீங்க, வேற ஒண்ணும் இல்ல. மிக்க நன்றிங்க ஐயா. எனக்கு இப்படி வேற நினைச்சு கொண்டேன், பரவாயில்லைங்க, ரொம்ப நல்லா. ஆனா அம்மையார் மிக அழகாக பேசினார்கள். சமயம் கிடைக்காவிட்டாலும் கூட மிக நன்றாக மிக்க நன்றிங்க. அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். மிக்க நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. சான்றோர் பெருமக்களே, வேற யாரும் பேசலன்னா நானு நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக நமக்கு கனகமாலையார் இளம்பகம் நிறைவுற்று இப்போது விமலையார் இளம்பகத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். இதுவரை 7 இளம்பகங்கள் நிறைவு பெற்றன. 8வது இளம்பகத்திற்கு வந்திருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. இத்தனை தூரம் வந்ததற்கு சான்றோர் பெருமக்களினுடைய அத்தனை ஒத்துழைப்பும் காரணம். அதனால் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்கி மகிழ்கிறோம். சான்றோர் பெருமக்களே, 2 பேராளர்களும் மிக அற்புதமாக தங்களுடைய உரையை வழங்கி இருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து எங்கள் நன்றியினை அத்துணை சான்றோர் பெருமக்களினுடைய முன்னிலையிலும் உரித்தாக்கி மகிழ்கிறோம். மிக்க நன்றிங்கம்மா. மிக்க நன்றி ஐயா.
நாம இந்த நிகழ்வை மங்கள வாழ்த்தோடு நிறைவு செய்வோம். ஐயா, மங்கள வாழ்த்து தொடரலாம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. திங்கள் மும்மாரி பெய்க, திருவரம் வளர்க, செங்கோல் நன்கினிது அரசனாள்க, நாடலாம் விளக மற்றும் எங்குல அறத்தினோரும் இனிதூழி வாழ்க, எங்கள் புங்கவன் பயந்த நன்னூல் புகழுடன் பொலிக மிக்கே. மிக்க நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. சான்றோர் பெருமக்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சற்று ஒரு 2 நிமிடம் முன்னாடி வந்தாவே சரியா நம்ம தொடங்குறதுக்கு சரியா இருக்கும்.